ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமேஸ் ஹர்சுபை கிச்சன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீர்க்கங்காய் முட்டை கறி எப்படி செய்யலாம் தான் பார்க்கலாம். என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் ஒரு பீர்க்கங்காய் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு அரை கப் வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கு பிறகு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் முழுவதுமாகவே நீங்கள் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். எங்கிட்ட ரொம்ப கம்மியாக இருந்தால் சின்ன வெங்காயம் இருந்தது, அதனால் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காவை சேர்த்துக்கோங்க. பீர்க்கங்காய் தோலை ரொம்பவே சுரண்டி எடுக்காமல் ஓரளவு மேலாக இருக்கிற தோலை மட்டும் எடுத்துருங்க. ஸோ எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா அந்த எண்ணெயில் அந்த காய் நல்லா வதங்கணும். இப்போ அந்த காய்க்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா அந்த காய் உங்களுக்கு நல்லா வதங்கிடும். தண்ணியெல்லாம் ஊற்றாமையே காய் நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சுன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா காய் ஒரு பாதி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபியை தக்காளி சேர்க்காமையும் செய்யலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கறி ரொம்ப நிறையா கிடைக்கும். அதனால் நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இதில் நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி மல்லித்தூளும் மிளகாத்தூள் இது ரெண்டும் கலந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதெல்லாம் நான் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நான் மூடி போட்டு வேக வச்சுடுங்க. அந்த காய் புக்கார அளவுக்கு. நீங்கள் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக செய்கிறீங்கன்னா தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. நான் சாப்பாட்டுக்கு செய்கிறதுனால கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சப்பாத்திக்கு செய்கிறதா இருந்தால் தண்ணி சேர்க்கவே வேண்டாம், எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ நல்லா காய் வெந்த பிறகு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்க போகிறேன். முட்டையை உடச்சி ஊற்றின பிறகு ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் லேசாக கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வேகினா தான் அந்த முட்டையோட பச்சை வாசனைலாம் இருக்காது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ம கம்மன்னு சூப்பரான ஒரு கறி. இது நீங்கள் இட்லி, தோசை, சாதம், சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக குவிக்காகவும் செஞ்சிடலாம். பீர்க்கங்காய் பிடிக்காதவங்க கூட அதை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்து நாம் இறக்கிக்கலாம். உங்களுக்கு தண்ணி ரொம்ப கெட்டியாக வேணும்னா தண்ணியோட அளவை கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கோங்க. நான் குழம்பாட்ட செய்கிறதுனால தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தண்ணியோட அளவை கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். ஒரு சூப்பரான பீர்க்கங்காய் முட்டை கறி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த கூடவே இருக்கிற பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.